ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பல்வேறு பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு வருவதை நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ ஒரு 6 தமிழ்நாட்டு பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த தென்காசி மாவட்டத்துடைய புளியங்குடி எலுமிச்சம்பழம். புவிசார் குறியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அங்கீகாரம் 10 இயர்ஸ் 10 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குறாங்கன்னா அந்த பொருளுடைய ஏற்றுமதியானது அதிகரிக்கும். அதன் மூலமாக அந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான லாபத்தை பெறுவாங்க, வருவாயை பெறுவாங்க. தமிழ்நாட்டுடைய 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தென்காசி மாவட்டத்துடைய புளியங்குடி எலுமிச்சம்பழம், அடுத்து செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இது வந்து பெரம்பலூர்ல உள்ள செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அடுத்து பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. விருதுநகர் சம்பா வத்தலுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கையானது மொத்தமாக 69ஆக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தப்போ 62 பார்த்துருப்போம். அதோட இந்த 6 ஆட் பண்ணோம்னா 68 தான் வரும். ஆனால் சில சோர்ஸில் பார்த்தீங்கன்னா 69 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இதில் அதிகமாக எந்த மாநிலத்தினுடைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலே அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக முதலிடத்துல இருக்கு.